அனைவருக்கும் வணக்கம் guys. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NARD பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2024 இதுக்கான கல்வி தகுதி ப்ளஸ் எந்த அடிப்படையில் இவங்க ஆள் எடுக்க போகிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளோ வேக்கன்சின்ற தெளிவாக வீடியோ பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக் தான். இது டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 108 வேக்கன்சி, சரிங்களா? 108 வேக்கன்சி. இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 10வது படிச்சிருந்தா போதுமானது, சரிங்களா? இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/10/2024 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு முடிய போகுது. இதில் எப்போ அப்ளிகேஷன் வெளியிட போகிறாங்க, ப்ளஸ் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, ரெகுலர் பேசிக் தான். 108 வேக்கன்சி ப்ளஸ் ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2024 அன்றைக்கி தான் அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் அப்ளிகேஷன் வரலை, கவலைப்படாதீங்க. வரக்கூடிய தகவலை தான் முன்கூட்டியே நம்மளோட வீடியோவில் மேக் பண்ணி போட்டுருவேன். அதனால் முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் உங்களோட சிலபஸை கவர் பண்ணுங்கள். இப்போ யாருன்னா பேங்குக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? இதோட வெப்சைட் லிங்க்கு. டோட்டலாக வேக்கன்சி 108. இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதுமானது. நீங்கள் 10வது படிச்சிருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கணும், சரிங்களா? நீங்கள் 18லேருந்து 30 வயசு இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். SC ST OBC கேட்டகிரி, PW, எக்ஸர்வீஸ்மேன் அந்த கேட்டகிரிக்கு எல்லாமே வந்து ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 வருஷமும், OBCக்கு 3 வருஷமும், ஜென்ரல் கேட்டகிரி PW கேட்டகிரி 10 வருஷமும், SC STக்கு 5 வருஷமும் கொடுக்குறாங்க. இந்த SC STக்கு தான் எப்பவுமே வந்து கவர்மெண்ட் சைடு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஏஜ் வந்து குறிப்பிடலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட், சரியா? அவங்க 30 வயசுக்கு மேலே கூட தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சேலரி பேசிங்கன்னா 35,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய சேலரி தான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வேக்கன்சி கம்மி. வேக்கன்சின்றதை விட இந்த சேலரியை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு 35,000 ரூபா ஒரு பேசிக் சேலரியாக கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ, சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கவர் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் மெரிட் டெஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2/10/2024 ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் முடிகிற டேட் மட்டும் தெளிவாக கொடுக்குறோம். 22/10/2024 கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாட்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் போகிற டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. இதோட அப்ளிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் A to Z இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, ஓகேவா? தேங்க்யூ நண்பர்களே.